Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, டபுள் ஸ்ட்ராண்ட்ஸை, அப்புறம் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அது இந்த ஃபர்ஸ்ட்டு 2 லைன் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ்லேயும், இந்த லாஸ்ட் மேலே போடுற லைன் கொஞ்சம் ஜாஸ்தி டிஸ்டன்ஸ்லேயும் போட்டுக்கோங்க. அங்கே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்டுக்கு போவோம். செகண்ட்லேருந்து டைரெக்டாக 3க்கு போவோம். 3லேருந்து திருப்பியும் 1. பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டாவது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம நீடில் கீழே விட்டு இந்த த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துட்டு செகண்ட் லைனில் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் லைன்லேருந்து டைரெக்டாக தேர்ட் லைனுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். தேர்ட் லைனில் இருந்து அப்படியே லாக் எதுவும் போடாமலே பாருங்கள், மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம்ல நீடில் வெளியில், அதே இடத்துல கீழே த்ரெட்டை பிடிச்சி கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு அதே இடத்துல ஒரு குட்டி லாக் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. செகண்ட் லைனுக்கு போகிறோம், லாக் எதுவும் பண்ணலை. திருப்பியும் மேலே தேர்ட் லைன்லேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம். தேர்ட் லைன்லேருந்து அப்படியே திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் லைனில் அதே இடத்துல பஞ்ச் பண்ணி எடுக்கிற அதே இடத்துலையே ஒரு குட்டி லாக் செயின் மீன்ஸ் சின்ன செயின். திருப்பி 1லேருந்து எடுத்துருக்குறோம், 2க்கு போகிறோம். 2லேருந்து லாக் எதுவும் போடாமலே டைரெக்டாக 3ல் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு அப்படியே கீழே இழுக்கிறோம். அதில் லாக் மாதிரி விழுது பாருங்கள், இந்த சென்டரில் லாக் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து அதில் ஒரு லாக் பாருங்கள். திருப்பியும் செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டுக்கு வந்திருக்கோம், செகண்ட்லேருந்து தேர்ட்லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லைன், திருப்பி அதில் ஒரு குட்டி லாக். அதிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட்லேருந்து தேர்ட்லேருந்து அப்படியே தேர்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் கிளியராக பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கிறோம், செகண்டில் பஞ்ச் பண்ணுறோம், செகண்ட்லேருந்து டைரெக்டாக மேலே தேர்ட் லைன்லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லைன். இந்த ஸ்டிச் பாருங்கள், நம்ம கீழே போட்ட இந்த 2 லைனில் இருக்கிறது ரொம்ப நெருக்கமாக ஃபில் ஆகிட்டு வரும். அதே மாதிரி மேலே இடையில விட்டு விட்டு ஃபில் ஆகும். இதுதான் இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது பீகாக்கோட ஃபெதர்ஸ் அப்புறம் ஃப்ளாஸுக்கெல்லாம் ஃபில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சை பீகாக்கோட ஃபெதருக்கு தான் நம்ம ஃபெதருக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால தான் இது ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நீளமாக வர்றதுனால ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்னு சொல்கிறோம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 லைன்ஸ் போட்டிருக்குறோம். 3 லைன்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி செகண்ட் லைனுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு போகிறோம். செகண்ட் லைனில் இருந்து லாக் எதுவும் போடாமல் அப்படியே தேர்ட் லைனுக்கு போகிறோம். தேர்டில் இருந்து அப்படியே
தேர்ட்லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்டு, செகண்ட்லேருந்து தேர்டு, தேர்ட்லேருந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோட டவுட்டை வந்து கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இதை வந்து நம்ம இன்னொரு ஷேப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாங்க ஒரு ஷேப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதை இப்போ நம்ம வந்து லாக் பண்ணி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து அந்த ட்ராப்ஸை வந்து நம்ம வந்து வெர்டிக்கலாக வரைஞ்சிருக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 3 லைன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணோம்ல, அது மாதிரி இதுக்கும் 3 லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி 3யாக எடுத்துக்கணும். இதை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. இது வந்து 2-3 மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து நீட் ஃபினிஷிங் வரும். இந்த இடத்த விட்டுருங்க, விட்டுட்டு நம்ம இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 1ல் இருந்து த்ரெட்டை எடுத்து 2க்கு எடுத்துகிட்டு போகிறோம். 2ல் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து பாருங்கள், இதுதான் 1, இது 2, இது வந்து 3. இங்கே 2ல் இருந்து 3க்கு எடுத்துகிட்டு போகிறோம். 3ல் இருந்து அப்படியே 1க்கு 1லேருந்து ஒரு குட்டி லாக் இருந்து 1ல் இருந்து 2, 2ல் இருந்து அப்படியே 3, 3ல் இருந்து மறுபடியும் 1. அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணக்கூடாது. 1ல் இருந்து 2, 2ல் இருந்து 3, 3ல் இருந்து அப்படியே 1. அதில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி 1ல் இருந்து 2, 2ல் இருந்து 3, 3ல் இருந்து 1. இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைடு உள்ளது ஃபில் பண்ணணும். பாருங்கள், வந்து பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பீகாக்கோட ஃபெதருக்கு வந்து இந்த ஸ்டிச் ஆப்டாக ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தால நம்ம ஒரு ஸ்டிச் பார்ப்போம், ஷேடட் பட்டன் ஹோல்னு. அந்த ஸ்டிச்சும் அப்படி தான், பீகாக்கோட ஃபெதருக்காகவே பண்ண மாதிரியே இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ஆப்டாக பொருத்தமாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இனி வந்து நம்ம இதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த சைடும் பாருங்கள், இந்த நடு சென்டரில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எண்டுக்கு வரணும். நடு சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நான் வந்து அவுட்லைன் கொடுக்கல, நான் அவுட்லைனுக்கு வந்து பீட்ஸில் அவுட்லைன் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து த்ரெட்டில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதனால தான் நான் வந்து இங்கே அவுட்லைன் கொடுக்கல. நீங்கள் இங்கே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கணும். செயின் ஸ்டிச் போட்டு சில்க் த்ரெட்லேயோ, ஜரி த்ரெட் நம்ம வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அதனால் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த ஃபெதருக்கு ஒரு குந்தன் ஸ்டோன் இங்கே கோல்டன் கலர் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றி நான் வந்து
பீட்ஸ் அவுட்லைன் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து த்ரெட்டில் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.